கொத்து சப்பாத்தி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கடுகு உள்ளி எல்லாம் போட்டு தாளிச்சிக்கலாம். அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். கொஞ்சம் தக்காளி போட்டுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா வதக்கும். கொஞ்சம் வதங்க வர நம்மக்கிட்ட சப்பாத்தி இருக்குமோ அதை எடுத்து கொஞ்சம் சின்னதாக விற்கிறதுக்கு பதிலாக இப்படி மிக்சியில் போட்டு அரைச்சோம் ஒரு 2 திருக்கு திருக்கணுன்னா சின்னதாக வந்துடும். பார்த்தீங்களா எவ்வளோ சின்னதாக இருக்குன்னு. இப்போ இந்த டைமில் இது நல்லா வதங்கிட்டா அப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்மக்கிட்ட கொஞ்சம் குருமா இருந்து அந்த குருமா எடுத்து ஊற்றிக்கலாம். அப்புறம் ஒரு முட்டையை உப்பு உங்களுக்கு காணும் தேவைக்கேற்ப போட்டுவிடுங்க. எனக்கு ஆல்ரெடி குருமாவிலே நிறைய உப்பு இருக்கனால நான் சேர்க்கலை. ஒரு முட்டை அடித்து ஊற்றிக்கலாம். முட்டையும் நம்ம தேவைக்கேற்ற மாதிரி தான், நிறையா போட்டால் நல்லாவும் இருக்கும். 2 முட்டையும் போட்டுக்கலாம். எவ்வளோ சப்பாத்தி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நான் இப்போ ஒரு முட்டையை போட்டு நல்லா வதக்குனதும் கொஞ்சம் ஒரு கொதி வந்த உடனே இந்த நம்ம அரைச்சி வச்சுருக்க சப்பாத்தியை எடுத்து போட்டுடலாம். ஃபைனலாக இப்படி தான் வருது. டேஸ்ட்டும் சூப்பராக வேறு லெவலில் இருந்து.